Hey guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் நம்ம ஒரு டேஞ்சரான ஃபோர்ட்டுக்கு தான் போக போகிறோம். அந்த ஃபோர்ட்டோட பேர் கோரக்கட். அரியர் ஃபோர்ட்டுக்கு எவ்வளோ மவுஸ் இருக்கோ அதை விட அதிகமாகவே இந்த ஃபோர்ட்டுக்கு ஒரு மவுஸ் இருக்குது. ஏன்னா இந்த ஃபோர்ட்டில் சில இடத்துல 80 to 90 டிகிரியில் ஏறுற மாதிரி இருக்கும். வேறு இந்த ஃபோர்ட்டுக்கு போகிற வழியுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வேறு இந்த ஃபோர்ட்டுக்கு கொஞ்சம் ஷார்ட்டான ஹிஸ்ட்ரியும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோடில் நாங்கள் இது வரைக்கும் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் வந்ததில்லை. தெரியாதனமாக இந்த கல்யாண் முருபாட் ரோடு படிச்சிட்டோம். அதனால ஃபுல்லாக இந்த ரோடு ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் தான். வேறு ஃபுல்லாக லாரி தான். ஒரு இடத்துல கூட ரோடு ப்ராப்பராக இல்லை. கொஞ்சம் ஷார்ட் டிஸ்டன்ஸ்னால இந்த ரூட் அடிச்சிட்டோம். ஸோ நீங்கள் வரதா இருந்துச்சுன்னா பத்லாப்பூர் ரூட் அடிங்க, அதுதான் பெஸ்ட்டு. இந்த ரோடு ஃபுல்லாகவே இப்படி இருட்டாக தான் இருந்துச்சு. வெறும் லாரி மட்டும் தான் போயிட்டு இருந்துச்சு. வேறு 2-3 பைக்ஸ் அவ்வளோதான். என்ன பண்ண வேறு வந்துட்டோம், பாதி தூரம் வந்துட்டோம். இனிமேல் ரிட்டன் போகிறதோ முடியாது. அதனால் இந்த ரூட்டே அடித்து எப்படியோ போனோம். யாருமே இல்லை, ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது, காட்டு மாதிரி. 1-2 வண்டி தான் போகுது. அதனால தான் நாங்கள் இங்கே கொஞ்ச நேரம் நின்றுருக்கோம். வெளிச்சம் வரும்னு பார்க்க வெளிச்சம் வரவே மாட்டேங்குது. இன்னும் எத்தனை மணி ஆகிட்டு? அது வர மாதிரி இல்லை, மணி 5 ஆகிட்டு. 5 ஆகிட்டு 6 மணி ஆகிட்டு. ரோடு தான் ஃபுல் மோசம். கிலோமீட்டர் கம்மியாக இருக்குன்னு சொல்லி ஆசைப்பட்டு இங்கேருந்து வந்துட்டோம். ஆஃப்டர் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரகல்ஸ் எப்படியோ ரீச் பண்ணிட்டோம். வரங்க கோரக்கட். இங்கே இருந்தால் என்ட்ரி பாயிண்ட் இருக்குது. இங்கே வரதுக்குள்ளே போதும்னு ஆகிட்டு. ஏன்னா ட்ரைவ் அப்படி இருந்துச்சு, ஃபுல் மோசமாக இருந்துச்சு. இங்கே கொஞ்சம் ரோடு பரவாயில்ல, ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல் எண்டு வர வேறு லெவலில் இருந்துச்சு. மறக்க மாட்டோம், இனிமேல் அந்த ரோட்டில் போகவே மாட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்ட்ரிலேயே நம்மளுக்கு ஒரு கோயில் வரும், மாதேவ் மந்திர். இங்கேருந்தா நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். எங்கேருந்து தெரில. நாய்க்குட்டி இங்கே வரங்க, ஒரு சின்ன நாய்க்குட்டியும் இருக்குது. இங்கே பாருங்க, ஒரு பாபா நம்மளுக்கு வழி சொல்கிறாங்க. கடுக்கடை ஜானா சடி மார்க் இதுதான் நினைக்கேன். வேறு நம்ம கூட யார் இருக்கானா, சுஷாந்த் ப்ரோ. ஃபஸ்ட்டு டைம் டெக்கு வரான். பார்ப்போம் அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு. சன்ரைஸும் ஆகிட்டு. சன்ரைஸ் பார்க்கலாமா நினச்சோம். இவனுக்கு சன்ரைஸ் மேலே போய் பார்க்கணுன்னு ஆசை. வந்த ரோடு அப்படி எங்கே இருக்குண்டு. Come on guys, let's start. Here's the way. Real trekking இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நோ கைட், நத்திங். போகிறோம் சும்மா. இல்லை, இங்கே கால் அடிக்கிற மாதிரி இருக்கு. அது காலை அப்போ வரைஞ்சிருக்காரு. பார்த்து பாய். இன்னைக்கு சம்பவம் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெக்கிங்லாம் வந்தீங்கன்னா இப்படி 2 hours 3 hours பைக் ட்ராவல்ஸ் பண்ணி வரவே வராதிங்க. எங்கேயாட்டி ஸ்டே பண்ணிட்டு வர அடுத்த நாள் ட்ரெக்கிங் போங்க. நீங்கள் இப்படி ட்ராவல் பண்ணிலாம் வந்தீங்கன்னா
ரொம்ப உங்களுக்கு மூச்சு வாங்கும். இந்த மாதிரி மூச்சு வாங்க. ட்ரெக்கிங்கும் கஷ்டமாக இருக்கும் பாரு உங்களுக்கு. டேரெக்டாக நீங்கள் ட்ராவல் பண்ணி 2 hours 2.5 hours பைக்லேயே உட்காந்து வர்றது. வேறு அதுக்கப்புறம் 3 hours கிட்ட மேலே ஏறணும். ஸோ அதனால் இப்படி பிளான் பண்ணி எந்த ட்ரெக்கு போனாலும் ஸ்டே பண்ணிட்டு போகிற மாதிரி பாருங்கள். பென்குயினாக இருக்குது. பென்குயின் இல்லைல்ல, அது கச்சடா பெட்டியில். அப்போனா கரெக்டான டைரெக்ஷனில் தான் போகிறோம். இங்கே ஒரு ப்ராப்பர் மார்க்கிங்ஸும் இல்லை ஒன்றும். எப்படி போகணும், சும்மா ஒரு வழி மாதிரி இருக்கானா, ஒரு பாதை மாதிரி இருக்கா, அதில் தான் போயிட்டுருக்கோம். பேக் வெயிட்டாவா இருக்கு. இப்படி நடந்தா கூட நடந்துடலாமே. எவ்வளோ நாள் நடக்கும். மேலே இருக்குது தெரியுமா, அது மாதிரி காது. இங்கே காற்றும் இருக்காது. இப்படி கொஞ்சம் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும் தெரியுமா, கொஞ்சம் காற்றும் இருக்காது. நம்மளுக்கு கொஞ்சம் மேலே போனதுக்கப்புறம் தான் காற்று எல்லாமே இருக்கும். அதனால இங்கெல்லாம் வந்தால் கொஞ்சம் சஃபகேஷன் மாதிரி ஆகும் சில பேருக்கு. வேறு இந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப ஹைப் பண்ணி வச்சுருக்காங்க. கலவந்திந்தூர், ஹரியர் ஃபோட்டோ, இதெல்லாம் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு. ஸோ போய் பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன். கொஞ்சம் ரொம்ப தூரமே நடந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு ரெஸ்ட் எடுக்கிற இடம் மாதிரி இருக்குது. காற்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை, ஃபுல் அப்படி சைலண்ட்டாக இருக்குது. வெறும் இந்த பேர்ட்ஸ்க்கு சத்தம் மட்டும் கேட்கு. பேர்ட்ஸ்க்கு வேறு இன்செக்ட்ஸ்க்கு. ஃபைனலி ஃபோர்ட் கிட்ட வந்துட்டோம். ஃபோர்ட் அந்த சைடு இருக்குது. வேறு ஆப்போசிட்லேயே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது. சன்ரைஸ் ஆகிட்டீங்க பாருங்கள். ஃபோர்ட் தான் இங்கே இருக்குது. பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரம் தான். இந்த இங்கே இருக்குது இந்த ஃபோர்ட், கோரக்கட். வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ தான் ரியல் ட்ரெக் ஸ்டார்ட் ஆகுது. இதே கொஞ்சம் ரியல் ட்ரெக்காக தான் இருந்துச்சு. இங்கே இந்த ஃபாரஸ்ட்லேருந்துலாம் வர்ற மாதிரி. இப்போது ஃபோர்ட்டுங்க, அதுக்கும் இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கும். எவ்வளோ தூரம் தெரியல, பார்க்க பக்கத்தில் தெரியுது நம்மளுக்கு, ஆனால் இன்னும் தூரமாக தான் இருக்கும் கொஞ்சம். இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. கொஞ்சம் இங்கே கொஞ்சம் காற்றும் அடிக்கு, கொஞ்சம் கூலாக இருக்குது கிளைமேட். வெயிலும் அடிக்கு, ஆனால் கொஞ்சம் கூலாக இருக்குது கிளைமேட். மழை நேரத்தில் இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஃபுல் க்ரீனரியாக இருக்கும். இதெல்லாம் ஃபுல் சுற்றி க்ரீனரியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் இதாகிட்டு. உன்னால் முடியும். சுஷாந்த் எப்படி இருந்துச்சு? கहानी खत्म. गाइस இது வரைக்கும் பார்த்தது ட்ரெய்லர் தான். இனிதான் பிக்சரே பாக்கி இருக்கு. ஆனால் நிறைய பேர் ரொம்ப ஹைப் பண்ணியிருக்காங்க. ஒருத்தன் சொல்லிட்டு இருந்தான், கோர்க்காடு போங்க, ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் அது இதுன்னு. பார்ப்போம் எப்படி ரிஸ்க்காக இருக்கா என்னன்னு. அரியரோட ரிஸ்க்காக இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அரியர் கலவந்திந்தூர் கூட. வேறு எப்படி நிறைய மீம்ஸ்லாம் உண்டு. கிட்ஸ் கோ டு அரியர்,
ಮೆನ್ಸ್ ಕೊಟ್ಟು ಕಲವಂತಿದ್ದು ಲೇಜನ್ಸ್ ಕೊಟ್ಟು ಹಿಂಗೇನೆ ಗೋರ್ಕಡ್. அங்கேருந்து பார்த்து ஓட்ட என்ன இருக்கு. தூரத்துலேருந்து அந்த கேவ் தெரிஞ்சு. Wait, I will be done. Let's go, boys. Let's go. முன்னால் முடியும் வாங்க. மழை டைமில் தான் வந்து ஒர்க்காக இருக்குன்னு வந்து ஆசை ஆசை டொம்பேலி அதான் ரிஸ்கானே பச்சையாக படி போட்டிருக்கு. வழுக்குனா மட்டும்தான் ரிஸ்க். மழை நேரத்தில் வந்தால் கொஞ்சம் भाई कैमरा अंदर रखो. कुछ तो कर रहे सब कुछ अंदर रखो भाई. எனக்கு நம்ம இது ஈஸியான வழியில் வந்து இவனு இப்படி ஆகி போகிறதுக்கு இது ஈஸியான வழியில் வந்து அங்கே வழி இருக்கா ஃபஸ்ட்டு? பின்னாடி பாருங்க ஃபுல் வியூ தான் மவுண்டனுங்க. तुम लोग किधर से आए भाई लोग? डोंबिवली. सामने के हम लोग गाड़ी में आए ना, उसके लिए थक रहे. 3 आवर ट्रैवल करे गाड़ी में. எடுத்துட்டே வரலாம் வர கஷ்டம்னா. எடுத்துட்டே வர கஷ்டம் தான். அங்குறா जाना अंदर जाने मोबाइल दो किसे गांडो. ஃபைனலி கேட் கிட்ட வந்துட்டோம். இங்கே பாருங்க பின்னாடி கேட் இருக்கு. கேவ் மாதிரி இருக்குது. கேவுக்குள்ளேருந்து டைரெக்டாக மேலே என்ட்ரி ஆகிற மாதிரி. இந்த மவுண்டன்ஸ் எல்லாம் தெரியுதா? இது ஃபுல்லாக பீமாசங்கர் மவுண்டன். இந்த சைடு ஃபுல் பேக் சைடு வந்து பீமாசங்கர். அதுவும் மான்சூனில் வேறு லெவலில் இருக்கும். ஒரு கேவ் மாதிரியும் இருக்குது. சும்மா ஒரு கேவ் மாதிரி இருக்குங்க. கேப்லாம் தெரில. இந்த வாட்டர் தண்ணி இருக்குது பாரு, லைட்டாக தெரியுது. ஃபுல் காஞ்சிட்டானா. மழை பெஞ்சா தான் ரிஸ்க். இதெல்லாம் எல்லா ஃபோட்டோமே மழை பெஞ்சா தான் ரிஸ்க்கு. மழை முடிஞ்சால் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். மொத்தமாக கத்தாம் டாட்டா பாய் பாய் குட் நைட். தண்ணி தப்பான வழி வந்துட்டோமோ? இங்கே ஒரு லேக் மாதிரி இருக்கு. ஹிடன் வாட்டர் ஃபால் நினச்சேன். ஆனால் இதில் குளிக்க கூடாது, ரொம்ப அழுக்கான தண்ணி. ஃபுல் க்ரீனரி. அது என்ன ஃபுட் இது தெரிலையா? சும்மா ஒரு இதாட்டி இருக்கும். என்ன வழி? அப்போ வழி மழை டைமில் வந்தால் மாசாக இருக்கும். மழை பெய்ஞ்சிட்டு வாட்டர் ஃபால்ஸாக இருக்கும். கொஞ்சம்
ரிஸ்க்காக இருக்கும் அவ்வளோதான், கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் அவ்வளோதான். அதான் இல்லை மழை டைம் வருமான்னு கேட்குறேன். மழை டைமா? சா இங்கே ஒரு வழி போகுது. என்ன இருக்கலாம், என்ன இருக்கு எங்கே மேலேயா? இன்னும் மேலேயே போகணும். ஆமாம் இன்னும் எவ்வளோடா மேலே ஏறணும்? என்ன சொல்லுத? இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா படி இருக்கு. புரியுதா? கோரக்கட் இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் ஃபோர்ட் தான். இது வந்து முர்பாட் ரீஜனில் சஹ்யாத்ரி மவுண்டைன் ரேஞ்சில் வரும். வேறு இந்த ஃபோர்ட்டோட நேம் வந்து ஒரு ஃபேமஸ் செயின்ட் கோரக்நாதோட பேர் தான் இந்த ஃபோர்ட்டுக்கு வச்சுருக்காங்க. வேறு இந்த ஃபோர்ட் மெயினாக மெடிடேஷனுக்காண்டி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வேறு எல்லா ஃபோர்ட்டில் இருக்கிற மாதிரி இந்த ஃபோர்ட்லேயும் நம்ம மழை தண்ணி சேமிக்கிற சிஸ்டமும் பண்ணி வச்சுருக்காங்க. வேறு இந்த ஃபோர்ட்லேருந்து பார்த்தா பக்கத்தில் இருக்கிற மச்சிசந்திரா ஃபோர்ட்டும் தெரியும். இந்த உங்களுக்கு முன்னாடி தெரியுது பாருங்க, அந்த ஃபோர்ட் தான் மச்சிசந்திரா ஃபோர்ட்டு. வேறு இந்த ஃபோர்ட் வந்து மெயினாக சர்வேலன்ஸ்காண்டி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜுன்னர்லேருந்து நாணயகட் போகிற வழியை கண்காணிக்கிறதுக்காண்டி தான் இந்த ஃபோர்ட் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. வேறு இப்போ வந்து ஒரு ஃபேமஸான ட்ரெக்கிங் ஸ்பாட்டாக இருக்குது, டேஞ்சரஸ் கூட. ஏன்னா இந்த ஃபோர்ட்டில் வந்து ராக் ஸ்டெப் கட் இருக்குது. எல்லா இடத்துலையும் மலையை கட் பண்ணி ஸ்டெப்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஃபுல் டேஞ்சராக இருக்கும் 80-90 டிகிரியில். வேறு மழை நேரத்துலலாம் வந்தீங்களா ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் இந்த ஃபோர்ட்டு. ஒன்று மட்டும்தான் அதிசயமாக இருக்கும். எப்படி தான் அந்த காலத்தில் இவ்வளோ தூரமாக ஃபோர்ட் கட்டி எப்படி இங்கே மேலே வந்து எப்படி ஃபைட்லாம் பண்ணி இருந்திருப்பாங்கன்னு. நம்மளுக்கு ஒரு ஃபோர்ட்டு யாரையும் நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ அந்த காலத்தில் எவ்வளோ ஃபோர்ட்டு எப்படி இருந்தாங்கன்னே புரியல. இங்கே வந்து எப்படி இருப்பாங்கன்னு